பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். சங்கீதம் 138 8ஆம் வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பாராம். 1, 2 காரியங்கள் மாத்திரமல்ல, எல்லா காரியத்தையும் முழுமையாக கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களால விசுவாசிக்க முடியுதா? விசுவாசியுங்கள், அப்பொழுது தேவ மகிமையை காண்பீர்கள். அன்றைக்கும் இப்படிதான். மார்க் 16ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு பின்பதாக ஓய்வு நாளான அன்று அவருடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிடும்படியாக சில ஸ்திரீகள் கூடி வராங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, மகத்லேனா மரியாளும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சலோமி என்பவளும் அதற்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து 3வது வசனம், கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கல்லறையின் வாசலில் வைக்கப்பட்டிருக்கிற கல் மிகவும் பெரிய கல். அது யார் நமக்காக புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி அவங்க ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தாங்களாம். அந்த கல் எப்படிப்பட்டதா இருந்தது? அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. அப்போ அவங்க யார் நமக்காக இந்த காரியத்தை செய்வான் என்று சொல்லி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அந்த கல் இதற்கு முன்பதாகவே ஆல்ரெடி புரட்டப்பட்டு இருக்கிறதே கண்டார்கள். யார் அந்த காரியத்தை செய்திருப்பா? கர்த்தர். அவர்களால் அந்த கல்லை புரட்ட முடியாது என்று அறிந்து தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். பிரியமானவர்களை, தேவ தூதர்கள் அந்த கல்லை இவர்களுக்காக ஆல்ரெடி என்ன செஞ்சிருந்தாங்க? புரட்டி வச்சிருந்தாங்க. அந்த கல்லறை ஒரு திறந்த வாசலை அவங்க அங்க கண்டாங்க. பிரியமானவர்கள், இன்றைக்கும் அநேக அடைக்கப்பட்ட காரியங்களுக்கு முன்பதாக நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்களா? யார் எனக்காக இந்த கதவை திறப்பாங்க? எனக்காக இந்த திறந்த வாசல் எனக்கு முன்பதாக எப்படி வரும்? என்னை சுற்றிலும் எல்லா பாதைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி யார் நமக்காக செய்வாங்கன்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பிரியமானவர்களை, நமக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். முன்பதாக தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பணிவிடை தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, அன்றைக்கும் அப்படிதான். பேதுரு சிறைச்சாலையில இருக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அங்க என்ன நடக்குது என்று பாத்தீங்கன்னா, பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தேவ தூதனானவர் வந்து பேதுருவை தட்டி எழுப்பி, உன் அறையை கட்டிக்கொள், உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள், நீ என்ன செய்யணும், வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி தேவ தூதர்கள் வந்து 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து அந்த சிறைச்சாலையில் இருந்து ஊருக்குள்ளாக போகிறதுக்கு